தொடர்ச்சியாக மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இந்த நாள்ல மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம். கடந்த வாரம் நம்ம 22 வசனங்களை பார்த்து வருகிறோம். யோவான் ஸ்நானனுடைய மரணத்தை குறித்து பார்த்தோம். கடந்த வாரம் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷிக்கிறதை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி இரக்கம் உள்ளவரா தயவுள்ளவராக இருக்கிறார் என்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 14ஆம் அதிகாரம் 22ல இருந்து 36 வசனம். இதெல்லாம் நான் வாசிக்கிறேன். 22ல இருந்து 26. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனியா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைவினால் விட்டது. இரவு 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அறினார்கள். உடனே இயேசு அவருடைய பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார் என்பதை. இளம் பள்ளி பருவத்துல கிறிஸ்டியன் நண்பன் ஒருத்தர் இருந்தான். ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அப்ப நான் ரொம்ப இந்து. நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். 1ல இருந்து 8 வரைக்கும் நானும் அவனும் ஒரே வகுப்பு தான் படிச்சேன். நான் இந்துவா இருக்கும் பொழுது நிறைய கோயிலுக்கு போவேன், நிறைய பட்டை பூசிட்டு பக்தியா இருக்கேன். என்னுடைய வகுப்புல அவன் 2nd ரேங்க் எடுப்பான், நான் 3rd ரேங்க். ஒரு நல்ல கிறிஸ்டியன். அவன் தீபாவளியில எங்க வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான். கிறிஸ்துமஸ்னா நான் அவன் வீட்டுக்கு போவேன். அவன் பைபிளை பத்தி அநேக விஷயங்கள் அந்த இளம் பருவத்திலே எனக்கு சொல்லியிருப்பான். அப்பெல்லாம் என்னால் அதை விசுவாசிக்கவும் முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அப்புறம் நான் படித்த ஸ்கூல் 8th வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9th அப்புறம் அவன் வேற ஸ்கூல், நான் வேற ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஒரு 8 வருஷம் கழிச்சு திரும்ப நான் அவனோட இடத்துல மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்ணும் பொழுது நான் இப்ப ரட்சிக்கப்பட்டு சபையில ஞானஸ்தானம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு சைக்கிள். அவன் ஆப்போசிட்டா நடந்து வரான். அவன் காவி உடை போட்டு, பழனிக்கு மாலை போட்டு, பட்டை போட்டு, கையில பஞ்சாபத்தோடு நடந்து வரான். நான் பைபிள் ஓடுவேன். அவனை பார்த்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என் கையில பைபிள் இருக்கிறத பார்த்துட்டு நான் கிறிஸ்டினா மாட்டேன் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதை போட்டுருக்கிற ஆடைகளை பார்த்துட்டு அதை இந்துவா மாறிட்டான். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அவனோட உட்காந்து பேசுறேன், என்னடா என்ன இப்படி ஏன் மாறிட்டேன்னு கேட்கும் பொழுது, நாங்க சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவர்களா தான் இருந்தோம். ஆனா நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தனாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை. நாங்க அண்ணன் தம்பி 5 பேரு. எங்க அப்பா பிசினஸ் ஆரம்பிச்சு பண்ணாரு, ஜெயிலி கவர்மெண்டே போனாரு. அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அண்ணன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அப்புறம் எங்க அக்காவுடைய குடும்பம் மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க எங்க வீட்டுல 12th மேல படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் நாங்க வாரந்தோறும் சர்ச்சுக்கு போனாலும், வாரந்தோறும் பைபிள் வாசிச்சாலும், தினந்தோறும் குடும்ப ஜபம் பண்ணாலும், இயேசுவை கூப்பிட்டனால எங்களுக்கு பிரச்சனை அதிகமானதுதான் ஒழிய எங்களுக்கு பிரச்சனை தீரணும். எங்க வீட்டுல எதிர்த்தாப்புல ஒரு முருக பக்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் என்னைய பழனி கோயிலுக்கு வர சொன்னார். அவரோட சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் அவர் மாலை போட சொன்னார். அந்த மாலை போட்டு ஒரு 40 நாள் போனேன். அப்படி போகும்போது அந்த 40 நாள்ல என் வாழ்க்கையை மாறிடுச்சு. எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு. அப்புறம் ஒரு நல்ல மனைவி கிடைச்சிச்சு. என் வாழ்க்கை சுத்தமா மாறிடுச்சு. அதுல இருந்து நான் முருகனை தான் என்னுடைய கடவுளா கொண்டிருக்கேன். நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற? நீ சர்ச்சுல போய் இயேசுவை போய் பாரு. நீ சர்ச்சுக்கு போலேன்னு சொன்னா நீ வணங்குற கடவுளே சிலுவையில தான் தொங்கிட்டு இருக்கிறாரு. நீ வணங்குற கடவுள் அவரே தன்னை காப்பாற்ற உன்னே போய் எப்படி காப்பாற்றுறாரு? நீ பேசாம என் கூட பழனிக்குவா. நீ பழனியில பார்த்தேன்னா முருகன் தங்கத்திலையும் சொல்லிக்கிறாரு. இந்த கோயில காலடி வச்சாவே அது பிரச்சனை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அவனோட உட்காந்து சொல்லி நிறைய புத்தகங்களை கொடுத்து அவனால ஏன் நாம ஒரு நிகழ்வை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவன்னு சொன்னாவே மக்களுடைய பார்வையில பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட பாடுகள் நிறைந்த மதம் அது. அந்த கிறிஸ்துவ நம்ம தேடி போகும்போது எப்பொழுதுமே உபத்திரவும் பிரச்சனைகளும் உண்டு. ஏன்னா அந்த வணங்குற கடவுளே சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவனுக்கு உபத்திரம் உண்டுன்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு அவர் சொல்றாரு. அப்போ உலக வரலாற்றை பார்க்கும்போது இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு கூட்டம் அதிகமா கொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு மதத்துல அதிகமா ரத்த சிந்தல் இருக்குன்னு சொன்னா கிறிஸ்தவர் தான் ரத்த சிந்தல். ஒவ்வொரு ஊர்லயும் நாடுகள்லையும் சபை கட்டப்படும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தெர்த்துல்லியன் தான் சொல்றாரு, பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தின் மூலமாக தான் ஆண்டவர் சபையை கட்டுறார்.
விசுவாசிகள் விதைக்கப்படும் பொழுதுதான் திருச்சபை கட்டப்படுகிறது. அதுதான் உலக வரலாறு. இப்ப நிறைய நேரம் நம்மளும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவத்தை கடந்து வருது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில பாடு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில கடவுள் தொடர்ந்து இக்கட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அறிந்த நாட்கள்ல இருந்து என் வாழ்க்கை சுபிட்சமா ஆசீர்வாதமா சந்தோஷமா ஏறல. ஒரு புறம் போலிக்கான கிறிஸ்தவம் வெறும் ஆசீர்வாதத்தையும் வெறும் நன்மைகளையும் ஆண்டவர்கிட்ட வரும்போது உபத்திரவே இல்லைன்னு சொல்றாங்க. வேதம் வரலாறு ரெண்டு என்ன சொல்லுன்னா ஆண்டவரை தேடும்போது உபத்திரவம். நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு பகுதியில தேவன் அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். கடவுளுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில பாடுகளுக்கான நோக்கம் என்ன, பாடுகளின் அவசியம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுல இந்த சூழ்நிலை நம்ம போன வாரமே பார்த்தோம். யோவான் ஸ்நானகனுடைய மரணத்துக்கு அப்புறம் ஆண்டவர் தனியாக வனாந்தரத்துல ஜெபிக்க போறாரு. ஜனங்கள் அவரை சூழ அநேக தேவைகளோட வர்றாங்க. ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அநேக சுகத்தை கொடுத்து உபதேசம் பண்ணி அவர்களுடைய பசியை போக்கி வல்லமையா அந்த மகிமையை வெளிப்படுத்துறார். அந்த சீசர்களும் எல்லாரும் அவர் நித்திய தேவகுமாரனா உணரும்படியாக அறிந்து கொள்கிறார். அதான் யோவான் அந்த அற்புதத்துடைய நோக்கத்துக்காக. அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். அது மத்தையும் மார்க்கு யோவான் 3 ஒரே மாதிரி சொல்லப்படுகிறது. அதை நம்ம கவனிக்கிறோம். 22 இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் நம்முடைய சீசர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். இந்த இடத்துலதான் இயேசு என்ன பண்றாருன்னா முத ஜனங்களை அனுப்பி விடுகிறார், மூலமையில துரத்தி விடுகிறார். ஏன் அவர் ஜனங்களை துரத்தி விடுகிறார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம். இதுதான் அதனுடைய சூழ்நிலை. அஞ்சப்போ 2 மெசேஜுக்கான ஒரே ஒரு நோக்கமே அந்த ஜனங்கள் எப்படியாவது அவரை மேசியாவாக பிதாவால் அனுப்பப்பட்ட நித்திய தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும்படியாக அந்த அற்புதம் செய்யப்படுகிறது. அவர்களுடைய பாதுகாவலரா வனாந்தரத்துல மோசே மன்னாவை கொண்டு போசித்தது போல மெய்யான ஜீவாப்ப நான் தான், என்னுடைய அப்பத்தை புசிச்சு என்னுடைய ரத்தத்துல பானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் அந்த அற்புதத்தை செய்யலாம். ஆனா அந்த ஜனங்கள் அவர் அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய நோக்கத்தை மறந்துட்டு அவரை ஒரு உலக பிரகாரமான ராஜாவாக ஆக்கி அவரை பிடிச்சிட்டு போய் அங்க ஏற்கனவே இப்போ ஒரு 20,000 பேர் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இயேசு தொடர்ந்து நிராகரிக்கப்படுறாரு. அவருடைய சொந்த கிராமம் நிராகரிக்குது, மத தலைவர்கள் நிராகரிக்கிறாங்க, அவர் புறஜாதி எடுத்துட்டு போனார், அவங்களும் நிராகரிக்கிறாங்க. அப்ப நாளுக்கு நாள் எதிர்ப்பு கூடும் பொழுது இப்ப திரள் கூட்டம் அந்த நன்மையும் வல்லமையும் பார்த்து அவரை ராஜாவாக்கிடலாம், இவரை ராஜாவாக்க நம்முடைய வாழ்க்கையோட எல்லா கஷ்டங்களும் போய் முற்படுறாங்க. அப்போ இயேசு அவர்களை துரத்தி விடுறார், அதான் அவர்களை அனுப்பி விடுறார். அவர்களுடைய நோக்கம் தப்பு, அவர்களுடைய சிந்தை தப்பு, தன்னை குறித்து அவர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர் எப்பவுமே கூட்டம் முக்கியம் கிடையாது. அவர் கூட்டத்தை கண்டு அதிசயப்பட்டு கூட்டத்துக்கு பின்னாடி போறவர் அல்ல. அப்ப அவ்வளவு பேரையும் அவர்கள் அவருடைய ஆதரவாளராக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் அவர் அனுப்பினார். அவர் எப்பவுமே சத்தியத்தின் சார்பா பிதாவுடைய சத்தியின் சார்பா இருக்கிறனால அந்த ஜனங்களை அவர் துரத்தி விடுறார். உங்களுடைய சிந்தை தவறு, உங்களுடைய எண்ணம் தவறு, என்ன குறிச்ச தவறா புரிந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிவிடுறார். இப்ப அந்த சோதனையில சீசர்களையும் அவர் அனுப்பிவிடுறார். அவர் அங்க கவனிக்கணும், சீசர்கள் படகில் ஏறி அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். அவங்களையும் விரட்டி விடுறாரு. ஏன் விரட்டி விடுறாங்கன்னா இந்த சீசர்களும் அவர் செய்த அற்புதத்தினுடைய மேன்மையை சரியா புரிஞ்சுக்கல. அவங்க தான் சொல்றாங்க, இவ்வளவு பேர் உங்க ராஜாவாக வந்துட்டாங்க, ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, இந்த ஆதரவை வச்சு நீங்க தாவீதை போல இஸ்ரவேல ராஜாவாகலாம், இந்த இவ்வளவு கூட்டமான மக்களை வச்சு எருசலேமில போய் நம்ம யுத்தம் பண்ணலாம், நம்ம ரோம சாம்ராஜ்யத்தை அழிக்கலான்ற ஒரு ஆலோசனை அவங்க கொடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு அந்த ஜனங்களையும் அனுப்பி விடுறாரு, சீசர்களையும் பார்த்துருக்காரு. 2 பேரையும் அனுப்பிவிடுறாரு. அனுப்பிச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் என்ன மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போன போது அங்கே தனித்தார். அவர் அதுக்குதான் வந்தார். யோவானுடைய மரணத்தை கேட்டு வனாந்தர 13 வசனம் தான் சொல்லுது, 16-13. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். அவங்களை புறந்தள்ளிட்டு அவர் பிதாவுடைய சமூகத்தில் ஜெபிக்க தான் போறார். இந்த மக்களுடைய நிலை ஏரோதுடைய நிலை யோவான். இப்போ பிதாவாய் வழிநடத்தின்படி தன்னை மறுபடியும் ஊழியத்துல அவர் ஈடுபடுத்தி அந்த 5 அப்பறம் நிமிடம் கொண்டு போசிக்கிறார். இப்ப ஜனங்கள் அவ்வளவு பெரிய வல்லமையான அற்புதத்தை கண்டாலும் அவங்களுடைய இதயத்துல மனம் திருப்பது இல்லை. அந்த சீசர்களும் அவரை முழுமையாக புரிந்து மறுபடியும் அவர் எங்க போறாரு, பிதாவுடைய சமூகத்தில்.
இயேசுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு முறை ஊழியத்தினுடைய வெற்றி, ஒவ்வொரு முறை தன்னுடைய ஊழியத்தினுடைய நோக்கத்தை பிதாவினுடைய கிருபை இல்லாம நிறைவேற்ற முடியும். இதா ஒரு ஆத்மாவை இழுத்துக் கொள்ளாம எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாது என்பதை புரிந்து அவர் ஜனங்களையும் அனுப்பி சீசர்களையும் அனுப்பி தனியா பிதாவின் இடத்துல போய் மன்றாட. என்ன மன்றாட? நான் எவ்வளவு உபவாசம் பண்ணாலும், வானத்தை திறந்து எவ்வளவு பெரிய வல்லமையான அற்புதத்தை செஞ்சாலும் இந்த ஜனங்களுடைய இருதயம் இவ்வளவு கடினமா இருக்கு. ஏறுவது எவ்வளவு மோசமா யோவான் துணிகரமா ஏற்றி நிற்கிறானோ, அதே போல இந்த ஜனங்கள் இயேசுவை புரிதமாக ஏற்றி நிற்கிறாங்க. யோவான் 6 அதிகாரம் ஃபுல்லா அடுத்த வாட்சி பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கும் இயேசுக்குமான ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அவர் மறுபடியும் நான் தான் மெய்யான ஜீவாக்கும், நீ சரீர பிரகாரமான இந்த அப்பத்தை குறித்து மேன்மை பாராட்டாங்க. இதை நான் உனக்கு வெளிப்படுத்தினது உனக்காக வானத்திலிருந்து வந்த மெய்யான மண்ணா நான் தான் சொல்லி பிரசங்கம் பண்ணிருக்கேன். அதை அவர்கள் விசுவாசிக்க முடியாம, நாங்க ஆபிரகாமுடைய குமாரன், நாங்க யூதர், நாங்க யாருக்கு அடிமைப்படல, நீர் எப்படி எங்களை விடுதலை பண்ண முடியும்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவு இயேசு மறுபடியும் சோர்ந்து போறாங்க. மறுபடியும் அவர் பிதாவை நோக்கி மண்டியிடுகிறவரா, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராக. அப்போ அந்த ஜனங்களுடைய ஆத்தும நன்மைக்காகவும் அந்த சீசர்களுடைய விசுவாச பலனுக்காகவும் அவர் ஜெபிக்கும்படியாக போறார். அப்படி போகும் பொழுதுதான் 26 வசனத்துல பாக்குறோம், அதற்குள்ளாக படகு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளால் அலைவுபட்டது. இப்ப போன ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லப்படல, ஆனா போன சீசர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லப்படல. இந்த சீசர்கள் அவரு துரிதப்படுத்தி நீங்க அக்கறைக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது, நாங்க போக மாட்டோம், இங்கதான் இருப்போம், யாரும் சொல்ல, நாங்க உங்களோட தான் இருப்போம், எங்களுக்கு அந்த ஜனங்கள் முக்கியம் இல்லை, எங்களுக்கு மற்ற காரியங்கள் முக்கியம் இல்லை, நீ எந்த நோக்கத்துக்காக எங்களை அழைக்கிறோம் அந்த நோக்கத்தை நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம், நம்ம யாரும் சொல்லணும். அவர் சொன்னவொன்னு அவங்க கிளம்பி கடற்கரையை நோக்கி அந்த 12 கூட நிறைய அப்பங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் படகுல நோக்கி போறாங்க. அது போகும் பொழுது 4ஆம் ஜாமத்துல இயேசு நடந்து வர்றாரு. படகு நடுக்கடல்ல சேர்ந்து எதிர்காற்றா இருந்து அலைவுபடுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கலிலேய கடல் அது ஒரு பெரிய ஏரி, அது அநேக மலைகளால் சூழப்பட்டதுனால அதுல புயல்களும் அலைகளுடைய சீற்றங்களும் சாதாரணமா இருக்கும். இப்ப இவங்க சாயங்காலத்துல கிளம்புறாங்க, கரை ஓரமா தான் அவங்க படகை நடந்துக்கிட்டு போயிருக்காங்க. கரையோரமா போகும் பொழுது அந்த புயல் என்ன செஞ்சுச்சுன்னா, படகை இழுத்து நடுக்கடலை கொண்டு போய் பாருங்க. பெரிய புயல்லையும் அலைகள்னால அலைவுபட்டு படகு திண்டாடி கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு நேரம் திண்டாடி வந்து அடுத்த டைம்ல பாக்குறோம், இரவின் 4ஆம் ஜாமம் வரைக்கும். அவர் சாயங்காலமான பொழுது சீசர்கள் அனுப்புறார், இரவின் 4ஆம் ஜாமத்துல அவங்களை சந்திக்கிறார். அந்த ஏரியை கடக்கிறது என்பது ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்ச ஈஸியா ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போயிடும். ஆனா சாயங்காலம் சொல்லும் பொழுது 6 மணி, 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்களுடைய கடிகாரம் எப்படி இருக்குன்னா 3 மணி நேரம் முதல் ஜாபம், மொத்தம் 4 ஜாமம். அவங்களுடைய நேரம் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். நம்மள மாதிரி நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிக்கும். ரோமர் கடிகாரம் தான் 12 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்ப சாயந்தரம் 6 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் முதலாவது ஜாமம், 9ல இருந்து 12 வரைக்கும் 2வது ஜாமம், 12ல இருந்து 3 வரைக்கும் 3வது ஜாமம், 3ல இருந்து 4 வரைக்கும் 4வது ஜாமம். இது யூத கடிகாரம். ரோம கடிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது 2 மணி நேரத்துக்கு ஒரு ஜாமமா வச்சிருக்காங்க. 6ல இருந்து 8, 8ல இருந்து 10, 10ல இருந்து 12, 12ல இருந்து 4 அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப மத்தேயு அந்த ரோம கடிகாரத்தை அவர் சொல்லி இளைஞருடைய 4ஆம் ஜாமம் போகும்போது கிட்டத்தட்ட 3ல இருந்து அதிகாலை 3ல இருந்து 6 மணி. அவங்க எப்போ பயணம் மேற்கொள்ளப்பட்டாங்க? சாயந்தரம் 6 மணி. இப்போ நடுக்கடல்ல போய் நின்று எவ்வளவு நேரம் அவங்க கட்டல் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து 3 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் புயல்ல அவங்க நடுக்கடல்ல கட்டளைக்கு அரை மணி நேரத்துல கடக்க வேண்டிய பாதையில 8 மணி நேரம் புயல்ல தத்தளிக்க. ஏசெங்க இருக்கிறாரு, மலையில இருக்கிறார். மலையில அவர் சிப்பிக்கிறார். அவர் யாருக்காக சிப்பிக்கிறாரு? விசுவாசிக்காத அந்த கடினமுள்ள மக்களுக்காண்டி சிப்பிக்கிறார். அந்த ஜனங்களுடைய வஞ்சகத்துல வீழ்ந்து போன சீசர்களுக்காக அதிகமாக வச்சிருக்கிறார். அந்த சீசர்களை துரிதப்படுத்தி இந்த சீசர்கள் எப்படியாச்சும் தன்னை தொந்தரவு பண்ணி அந்த ஜனங்களுக்கு ஆதரவா பேச சொல்லிடுவாங்க. அவங்க எப்படியாச்சும் அவரை நெருக்கி அந்த ஜனங்களுக்கு பிரியமாக செய்ய சொல்லிடுவாங்கன்றத அவங்களை அனுப்பிட்டு அவர் பிதாவுடைய சமூகத்துல காத்திருந்து இப்ப புயல் இந்த சீசர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி இயேசுக்கு முதல் ஒரு பெரிய புயல் வருது. இயேசுனுடைய ஊழியமே ஒரு பெரிய புயலை சிக்கி கொண்டிருக்கிறார். யாரு தன்னை விட்டு போனாலும், யார் விலைக்கு போனாலும்
சீசர்கள் தன்னை புரிஞ்சுக்குவாங்க, எல்லாத்தையும் விட்டு எனக்காண்டி வந்தாங்க, இவங்க உண்மையாகவே என்ன மேசியாவாக தாவீதின் குமாரானா தேவகுமாரனா ஏற்றுக்கொள்வாங்கன்னு அவர் நினைச்சுதான் அவங்க கூட வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தோம், அவங்க யாரும் அவர் தேவகுமாரனா அந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் மலையில இருக்கிறாரு, ஜனங்கள் வெளியே போயிட்டாங்க, சீசர்கள் நடுக்கடல்ல தத்தளித்து கொண்டிருக்காங்க. தத்தளித்த உடனே இயேசு இரவு 4ஆம் ஜாமத்துல கடல்ல நடந்து வந்தார். இயேசு மலையில இருந்து ஒரு வார்த்தை சொன்னாவே புயல் அமைதியாயிரும். இயேசு ஜெபிச்சிருந்தாவே அமைதியாயிரும். அல்லது இயேசு மலையில இருந்து மறைஞ்சு படகுல வந்து உட்கார்ந்தாலுமே அமைதியாயிரும். இயேசு பல வழிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த புயல் அமர்த்தி போட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 9ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி அவங்க கடல் பயணம் பண்ணும்போது புயல் அடிக்கும். அப்ப படகு அலைகளால நிரம்பத்தக்கதாக இருக்குது. இயேசு கப்பலுடைய பின்னணியத்துல தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ இவங்க அவரை உசுப்புறாங்க, அவர் காற்றை கடலையும் அதற்றாங்க. ஏற்கனவே பல வல்லமையான செயல்கள் சீசர்களுக்கு காண்பித்து இருக்கிறாங்க. இந்த சீசர்கள் இந்த புயல்ல அகப்படும் பொழுது அவங்க ஜெபிச்சதா அந்த வசனம் சொல்றாங்க. அவங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதா வசனம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே மீனவர்கள். இந்த கடல் பயணம் அவங்களுடைய அணுதின பயணம், அந்த சூறாவளி அனுபவம், புயல் அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி துடுப்பு போட்டு பல வழிகளை செஞ்சு எப்படியாச்சும் தன்னை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி போராடிட்டே இருக்கிறாங்க. அந்த எல்லா போராட்டமும் தோல்வியில போய் முடியுது. அவங்க நடு கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியாது. அதனால இயேசு என்ன பண்றாரு, நடந்து வர கடலின் மேல் அவர் நடந்து வர்றார். ஏன் கடலின் மேல் அவர் நடந்து வர்றார்? முதல்ல இந்த பகுதியில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாடுகளை யார் அனுமதிச்சது? இந்த புயல்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான காரணம். இயேசு ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபத்துக்கான பதில் தான் அந்த புயல். இயேசு என்ன ஜெபிக்கிறாரு, என் கூட இருக்கிற இந்த சீசர்கள் கூட என்னுடைய தெய்வீகத்தை எனது வல்லமையை புரிந்து கொள்ள முடியாதவர்களா, இவர்களும் என்ன இந்த உலகத்தினுடைய பார்வையோடு பார்க்கிறாருன்ற ஏழு இடத்துல வந்த துக்கம், யோவானுடைய மரணத்தினுடைய துக்கம், ஜனங்களுடைய சுயநலத்தினுடைய துக்கம், இது எல்லாவற்றையும் கடந்த சீசர்களுடைய அவநம்பிக்கையின் துக்கம், எல்லாம் அவரை போட்டு அழுத்தி அவர் பிதாவினுடைய சமூகத்துல முந்திவிட்டார். நேசிச்சு தான் ஜீவன் கொடுக்கக்கூடிய சீசர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அந்த சீசர்கள் அவருடைய நித்திய தேவ வல்லமையை புரிந்து கொள்வதற்காக அங்கே புயல் உண்டாக்கப்பட்டது. புயல் இயேசுவினுடைய அனுமதியோட பிதாவினுடைய சித்தப்படி அவர்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு அவர்களுக்கு சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு அந்த புயல்கள் அவசியமாகும். தேவன் தனது வார்த்தையால நம்மளை எச்சரிக்கும் பொழுது நம்ம செவி கொடுக்க மறுத்துன்னு சொன்னா, தேவன் சிக்ஷையின் மூலமாக நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருவார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்களையும் சில இக்கட்டுகளையும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில பேசுவார். அதனால எப்பயுமே கடவுள் பேசும்போது கீழ்ப்படியும், கடவுள் எச்சரிக்கும் பொழுதே மனம் திரும்பும். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போகணும்னு சொன்னா, கடவுள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வேறு வகையில சிக்ஷித்து அவர் மனம் திரும்புகிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை, மோசேயுடைய வாழ்க்கை, யோபுடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுள் அவர்கள் துணிகரமாக அவருக்கு எதிராக இருக்கும் பொழுது அவர்களை தண்டித்து எச்சரித்து சிக்ஷித்து விசுவாசத்துக்கு எதுவாக நடக்கிறார். இப்ப இதுதான் இங்க அந்த சீசர்களுக்கு நடைபெறுகிறது. இப்ப அந்த சீசர்களுடைய வாழ்க்கையில புயல் வரும் பொழுது அவங்க படகுல 12 கூடை நிறைய அப்பத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த புயல் வரும் பொழுது அந்த அப்பத்தை பார்த்து சிந்திச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த இயேசுவினுடைய வல்லமை வந்திருந்தாங்க, அவரை நோக்கி முறையிட்டுதான். அவங்க கையில அவ்வளவு ஆதாரம் இருந்தும் கூட அவங்க அவர் நினைக்கல, அவர் நோக்கி கூப்பிடல, மன்றாடல, தேடல. அவிசுவாசம் உள்ள இருதயம், பாவத்தால பழகி போன இருதயம் கடவுளை தேடாது, கடவுளை கூப்பிடாது. அதான் பாவம் பண்ணிட்டு மரத்துல போய் ஒளியதான் செஞ்சானே ஒழிய அவர் தான் தேடி வந்து எங்க இருக்கான்னு கேட்டார். இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்கும் போது அவர் தான் தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன பண்றீங்கன்னு கேட்கிறார். தேவன் தான் எப்பொழுதும் பாவியை தேடி வருகிறவராக இருக்கிறார். இயேசுதான் இங்க தேடி வருகிறார். இப்ப இந்த சீசர்களுடைய வாழ்க்கையில இந்த புயல்கள் என்ன சொல்றாங்க? இந்த புயல்கள் 5 விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. முதல்ல அவங்க வாழ்க்கையினுடைய புயல்கள் என்னன்னு சொல்றது? முதல்ல சொன்னா அவங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் கிறிஸ்து தேவை என்று நினைவுபடுத்துறாங்க. கிறிஸ்துவை விட்டு வந்தனால்தான் புயல். கிறிஸ்துவோடு இருந்தா அந்த புயலுக்குள்ள அவர்கள் போயிருக்க வாய்ப்பு. அவருடைய சமூகத்தை விட்டு விலகி அந்த ஜனங்களை போல அவர்கள் கடந்து வர முற்பட்டதனுடைய விளைவு அவருடைய வாழ்க்கையில தேவன் புயலை அனுமதிச்சு இயேசு இல்லாம வாழ முடியாது.
இயேசு இல்லாம நீ ஆசைப்படுகிறது, இயேசு இல்லாம நீ செயல்படுகிறது, நீ பிரயாசப்படுகிறது எல்லாம் புயலை போன்ற ஆபத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு நொடியும் தினந்தோறும் வாழ்க்கையில் கிறிஸ்து தேவைன்றதை உணர்த்துவதற்காக பாடுகள் கொடுக்கப்படுது. உங்க வாழ்க்கையில கடவுளையே பாடுகள் அனுமதிக்கிறாருன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில சில இக்கட்டுகளை தேவன் உபத்திரவையே கொண்டு வராருன்னு சொன்னா, நீ கிறிஸ்துவற்று இருக்கிறீங்கன்னு காட்டுறதற்காக. இயேசு இல்லாம எந்த நொடியும் உங்களால் சிந்திக்க உங்க இறுதி எப்பயுமே இயேசு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காண்டிதான் பாடுகள் அனுமதிக்கும். இரண்டாவது, அந்த புயல்கள் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுன்னு சொன்னா, அவங்களுடைய சுய முயற்சிகளும் சுய வழிகளும் வீணானவைகள் என்று கற்றுக் கொடுக்குறாங்க. ஆடு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, நான் எவ்வளவு பலவீனம். அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, இந்த கடன் நமக்கு பரிச்சயமானது, இந்த புயல் நமக்கு பரிச்சயமானது, இது எல்லாத்தையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அதான் இயேசுட்ட அவங்க உதவி கேட்கறாங்க. நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகளை உபத்திரவங்களை கடல் அனுமதிக்கும் பொழுது நம்மளை வெட்கப்படுத்துற, நம்முடைய பலத்தை எல்லாம் ஆகுறார், நம்முடைய ஞானத்தை எல்லாம் ஆகுறார், நம்ம குறை உள்ளவர்கள் காட்டுறார், நம்முடைய ஆசைகளும் விருப்பங்களும் வீணானவைகள் சொல்றார், நம்முடைய திட்டம் ஒரு பொழுதும் ஜெயிக்காதுன்னு சொல்றாரு, நம்முடைய ஆசைகள் ஒரு பொழுதும் நிறைவேறாதுன்னு சொல்றார். அவருக்கு வெளியே நம்ம செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும், ஏசு இல்லாம எவ்வளவு துடுப்பு போட்டாலும், ஏசு இல்லாம எவ்வளவு ஞானத்தை பயன்படுத்தினாலும், இயேசுவை வெளியே வச்சுட்டு எவ்வளவு பிரச்சனைகளை கையால் நினைச்சினாலும், அதெல்லாம் இந்த நடுக்கல்ல மாட்டப்பட்ட சீசர்களை போல அவங்களுடைய விருப்பங்களும் ஆசைகளும் சிந்தனைகளும் ஒருபொழுதும் நிறைவேறாது. மூணாவது, அந்த புயல் அவர்களுக்கு என்னத்தை சொல்லுங்கன்னா, அவர்களுடைய விசுவாச போராட்டத்தினுடைய அவசியத்தை சொல்லுங்க. புயல் வந்து அடுத்த நொடி இயேசு வரல, புயல் வந்து 1 மணி நேரத்துல இயேசு வரல, புயல் வந்து 2 மணி நேரத்துல இயேசு வரல, 7 மணி நேரம் கழிச்சு அவர் வர. அவர்கள் அந்த பாடுகளில் போராடுவதற்கு அழைக்கப்படுகிறார். உடனே உடனேலாம் இயேசு உபத்திரவத்தையும் பாடுகளையும் தீர்க்க மாட்டார். உடனே நாம நினைச்ச அப்படிலாம் பிரச்சனை தீராது. கடல்ல ஒரு மீனவன் 7 மணி நேரம் ஒரு புயல் அவன் போராடுறான்னு சொன்னா அவன் மரணத்துக்குள்ளாக இருக்கிறான்னு அர்த்தம். 3 மணி நேரம் புயல் வந்தாவே அது முற்றிலும் படகை ஒண்ணுலாம ஆகிட்டு, அடிச்சு ஒண்ணுலாம ஆகிட்டு போயிடும். ஆனா 7 மணி நேரம் புயல் அடிக்குது, 7 மணி நேரம் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். புயல் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கான அவசியத்தை நமக்கு முன்னெடுத்துக்கிறார். இயேசுவின் மீதான விசுவாசத்துல போராட வேண்டும் என்று அழைக்கிறது. ஐயோ, இதுக்கு மேல நம்ம அவங்க பாருங்க, அந்த அலைகள் படகுல மூடப்படுகிற வரைக்கும் அவங்க போராடுறாங்க, அவங்க எதுக்குறாங்க. எதுக்குறதுனாலதான் அங்க சர்வே பண்றாங்க. ஐயோ, புயல் ஒரு தடவை வந்துருச்சு, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அமைதியா உட்காரல, இனிமேல் நம்மளால எந்த முயற்சியும் பண்ண முடியாது, வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு, நம்ம பேசாம அமைதியா இருந்து கடலை மூழ்கிடுவோம்னு நினைக்கிறேன். 7 மணி நேரமும் அவங்க ஃபைட் பண்றாங்க. 7 மணி நேரமும் புயலை எதிர்க்கிறாங்க. 7 மணி நேரமும் புயலை எதிர்த்து சண்டை போடுகிறவர்களாக பாக்க அவங்க எவ்வளவு தூரம் போராடுறாங்கன்றத. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் பாடுகளும் போராட்டமும் உபத்திரவங்களும் இயேசுவின் மீதான போராட்டத்தினுடைய அவசியத்தை. இயேசு மலையில போராடுறாரு, இந்த சீசர்கள் புயல்ல போராடுறாரு, அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியம் அவர் அறிகிறார். மூணாவது, இந்த போராட்டங்களும் இந்த புயல்களும் இயேசுவினுடைய மேன்மையான வல்லமையை காண உதவுகிறது. புயல் ஏற்படலைன்னா கடல் நடக்கிற இயேசு அவங்க பார்க்க முடியாது. புயல்னால அவங்க பாதிக்கப்படாம கண்ணீர் வடிக்காம மகிமையான இயேசு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்காத ஒரு இயேசு அவங்க பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி காண்பிக்க முடியாத மகிமையான இயேசு அவங்க காண்பதற்கு அந்த புயல்கள் தேவைப்படும். அவர் கடல் மேல் நடந்து வழுவதற்கு அவங்களுடைய வாழ்க்கையில் புயல்களை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் பிரச்சனைகள் அனுமதிக்கும் பொழுது அந்த கடவுளை வேற ஒரு முகத்துல நம்ம பார்க்க முடியாது. நீங்களும் நானும் உணர முடியாத அளவுக்கு கடவுள் எவ்வளவு வல்லமையானவர், கடவுளுடைய குணாசியத்தை குறித்த, கடவுளுடைய அன்பை குறித்த, கடவுளுடைய மகத்துவத்தை குறித்த, கடவுளுடைய வல்லமையை குறித்த உங்களுடைய இருதயம் எவ்வளவு குறைவானது, நீ இன்னும் எவ்வளவு அறியணும், உங்களுக்கு இன்னும் எவ்வளவு தெரியல, இன்னும் கடவுளை நீங்க எவ்வளவு தூரம் அறிந்து கொள்வதற்கு உபத்திரவங்கள் அவசியமாக இருக்கு. 5வதாக அந்த சிசுவுடைய வாழ்க்கையில அவர் புயல்களை அனுமதித்துக்கான நோக்கம், அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு அவரை ஆராதிப்பதற்கு அது அவசியப்படுகிறது. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை விசுவாசித்து அவரை மண்டியிட்டு தொழுது கொள்வதற்கு அந்த புயல்கள் அவசியமாக இருக்கிறது. இந்த 5 விஷயத்துலதான் கடவுள் அந்த சீசனுடைய வாழ்க்கையில உபத்திரவங்களையும் பாடுகிறார். எனக்கு வாழ்க்கையில
நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு, ஐயோ இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளவு பாடம் வந்துருச்சு, இந்த கடவுள் உண்மையான கடவுள் இல்லை, இந்த கடவுள் நன்மையான கடவுள்னு சொல்லி போராடல, நிக்கல, சிந்திக்க முடியல, விசுவாசம் இல்ல, உண்மையா கடவுள் யாருன்னு அவனுக்கு தெரியாதனால பின்வாங்கிட்டான். ஆனா இந்த சீசர்களுடைய வாழ்க்கையில நேசிக்கக்கூடிய அந்த ஜனங்கள் இடத்துல அவர் எப்படி அந்த பாடுகளை சர்ச்சைகளையும் கொண்டு வருகிறார் என்று சொல்லும்போது இந்த அடிப்படையான காரியங்கள் நம்முடைய உங்க வாழ்க்கையில பாடுகள் இருக்குதா? உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் இருக்குதா? உங்க வாழ்க்கையில புயல்கள் இருக்குதா? தீர்க்க முடியாத வழிகள் இருக்குதா? தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மலை மேல நிக்குதா? சுழன்று சுழன்று அடிக்கப்படுறீங்களா? அப்படி தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த காரியம் உங்களுக்கு என்ன சொல்லுது? முதல்ல ஒவ்வொரு நொடியும் இயேசுக்காரு. இயேசு இல்லாத ஒரு நொடியை வீணாக்காது. இயேசு இல்லாத ஒவ்வொரு நொடியும் புயலுடைய ஆபத்து தான் சொல்லணும். இயேசு இல்லாத ஒவ்வொரு நொடியும் களங்கடிக்கும். இயேசு இல்லாத ஒவ்வொரு நொடியும் கண்ணீர் விட வைக்கும். இயேசு இல்லாத ஒவ்வொரு நொடியும் சந்தேகத்தை ஏற்படுத்தும். இயேசு இல்லாத ஒவ்வொரு நொடியும் பயங்களை கொண்டு வரும். இயேசு இல்லாத ஒவ்வொரு நொடியும் மரண திகில்களுக்குள்ளாக நடக்கும். கவலை, பய, சிக்ஷை, கண்ணீர், சந்தேகம் எல்லாம் ஏறுதுங்க. கிறிஸ்து தேவன் உணர்வுல. ரெண்டாவது, புயல்கள், பாடுகள் உங்க வாக்கு விபத்திரத்துல இருக்கும் பொழுது உங்களை சார்ந்து இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. உங்க வாக்கு உங்க கையில இல்லை. நீங்க நினைக்கிறபடி எதுவும் சரியாகாது. அவங்க நினைக்கிறபடி அந்த புயல் அடங்கல. அவங்களுடைய திட்டத்துல, அவங்களுடைய வழிகள் அந்த புயல் தீரல. அவங்க போராட வேணும் தான். ஆனா அந்த போராட்டத்துல அவங்களுடைய சுயஞானத்தை வழிகளை சார்ந்திருப்பது வீண். தேவன் மட்டும்தான் அந்த புயலை கொண்டு வந்தது தேவன். அந்த புயலை தேவன் மட்டும்தான் அடக்க முடியும். அந்த புயல் அவர் மட்டும்தான் நீக்க முடியும். அப்ப பாடுகளையும் வியாதிகளையும் யார் கொண்டு வர்றா? பிசாசு இல்லை. எந்த போதை பிசாசு தான் வியாதியை கொண்டு வரான், மரணத்தை கொண்டு வர்றான், பிரச்சனையை கொண்டு வரான்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாரு? புயல் அவர் கொண்டு வர. கர்த்தர் கட்டளையில்லாது இருக்க தீங்கு தேசத்தில் உண்டாகுமா? நான் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறேன் சொல்றார். அவர் ஈலையினாலும் காய்ச்சலினாலும் வியாதினாலும் உன்னை வாதிக்கிற தேவன் சொல்லி சொல்றார். வாதவ கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லுகிற அதே தேவன் தான் வாதையை நான் உனக்கு தர்றேன். யோபுவனுடைய உச்சங்கள் இருந்து உள்ளங்கால வரைக்கும் யார் வியாதியை கொடுத்தது? அவனுடைய 10 பிள்ளைகளை யார் சாகடிச்சது? அவனுடைய சொத்துக்களை யார் பறிச்சது? அவன் நடுவுல கொண்டு நிறுத்தினது யார்? தேவன் அது செய்கிறார். தேவனுடைய அனுமதியோடு நடக்கிறது. ஏன்? அவனுடைய விருப்பப்படி இந்த உலகம் அல்ல. அவன் ஆசைப்படி அவனுக்கு மீட்பு கிடையாது. அவன் நினைக்கிற ஆசை இந்த உலகத்துல நிறைவேறாதுன்னு சொல்வதற்காக இருக்கிறான். உங்க வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவம் அதான் சொல்லுங்க. இந்த உலகம் உங்களுக்குரியது இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க நினைச்சபடி வாழ முடியாதுன்னு சொல்லுங்க. உங்க ஆசை நிறைவேற்றுறதுக்கு இந்த உலகம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு திட்டம் போட்டு உங்க பாதுகாப்புக்கான சந்தோஷத்துக்காக பல முயற்சிகள் பண்ணாலும் அது இந்த சீசர்கள் புயலை மாட்டிக்கிட்டது போல வீணாதான் போகுன்ற சொல்றதால. மூணாவது, பாடுகள் போராடுவதற்கு அழைக்கிறார். உபத்திரவங்கள் என்னுடைய விசுவாசத்தை புடமெடுக்கிறார். நான் இயேசுக்குரியவனா உலகத்துரியவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பாடு தேவை. உண்மையாகவே இயேசு என் தகப்பனா, இயேசு என் ஆண்டவரான்னு அறிவதற்கு புயல்கள் இல்லாமல் அறிந்து கொள்ள முடியாது. அந்த புயல்கள்ல நான் போராடும்படியாக அழைக்கப்படுறேன். ஐயோ பாடு வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் அமைதியை நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறேன்றதுக்காக அழைக்கப்படுறேன். அது நம்முடைய விசுவாசத்தை காட்டும், நம்முடைய உண்மை தன்மையை காட்டும். யோபு சோதிக்கப்படும் போது சொன்னான், எல்லாமே கத்தர் கொடுத்து கத்தர் எடுத்தா, கத்தர் கடவுள் அவர் இடத்துல பேசுகிற வரைக்கும் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை துண்டாடி மனக்காயங்களுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கும் போதெல்லாம் அவன் தேவன் சார்பான இந்த விசுவாசத்துல போராட. ஒவ்வொரு நாளும் பாடுகள் வரும் பொழுது சந்தோஷத்தை கடவுளை விட்டு வெளியே தேடுறது, பாடுகள் வரும் பொழுது பிரச்சனை விட்டு வெளியே போடுறது, விலகி ஓடுறதில்ல, அதுல போராடதான் வைக்கப்படுறது. இயேசுனாலதான் மலையில போராடுறார். இயேசுவுக்கு மனதுல புயல், இவங்களுக்கு சைரத்துல புயல். அந்த மனு புயலை மேற்கொள்வதற்கு அவர் பிதாவினுடைய சமூகத்துல போராடுறார். அந்த போராட்டம் தான் சீசர்களுடைய போராட்டத்திற்கு மீட்பை கொண்டு வருகிறதாக இருக்கிறார். பாடுகள், இந்த பாடுகளுடைய முடிவுல கடவுள் எவ்வளவு மகத்துவமானவர் காட்டும்படியாக இருக்கிறார். கடந்த கால வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கடவுள் எப்படி உங்களை காப்பாற்றி வரான்னு உணரும் பொழுது மட்டும்தான் கடவுளுடைய கிருபையும் அன்பை குறித்த ஆழமாக. பிரச்சனையே இல்லாதவன் கடவுள் அறியவே முடியாது. நிக்கனுக்குள்ளாக பிரவேசிக்காதவன் கடவுளுடைய மகிமையை காண முடியாது, கடவுளுடைய வல்லமையை காண முடியாது. அப்ப நீங்க இன்னும் கடவுளை அறியவும் அவருடைய வல்லமையை காண்பதற்கும் உபத்திரவங்கள் அவசியமாக இருக்கிறது. கடைசியா பாடுகள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரிடத்துல தாழ்த்துவதற்கு சொல்றாரு. நான் தான் பயப்படாதீர்கள் அவர் பேசுறாரு. அவர் பேசி முடிச்சு அந்த புயல் அமர்ந்தவுடனே அவங்க அவரை தொழுது கொண்டார்கள் சொல்லி வாசிக்கும். 33 கடைசியில பார்க்கிறோம். படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். இதுதான் கோல். 5 அப்ப 2 மீனை பார்த்துட்டு அவங்க பணிந்து கொள்ளல. நீர்தான் உண்மையான தேவகுமாரன் சொல்லி காலை விழுந்து வணங்கல. புயல் வந்த அவர்களுக்கு தான் காலை விழுந்து வணங்குறாங்க.
புயல் தான் அவரை குறித்த உண்மையான அறிக்கையை சொல்ல வைக்கும். அவர் நித்திய தேவகுமாரன் என்பதை அற்புதம் காட்டல, பாடுகள் காட்டல. பாடுகள் தான் கிறிஸ்துக்காராக நடத்த முடியும். பாடுகள் தான் கடவுளுடைய மகிமையை சொல்லும். பாடுபடுறவன் தான் உண்மையை ஆராதிப்பான். பாடுபடுகிறவன் தான் உண்மையா தொழுது கொள்வான். பாடுபடுகிறவன் தான் கடவுளுடைய காரியங்களை பயபக்தியா இருக்கும். செழிப்பா இருக்கிறவன், ஆரோக்கியமா இருக்கிறவன், நேர்மையா இருக்கிறவன், பிரச்சனையே இல்லாத இருக்கிறவன் அந்த அப்பத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு போன மாதிரி வீட்டுக்கு போயிடும். தேவைக்கு மட்டும் வந்துட்டு கடவுளை யூஸ் பண்ணிட்டு வெளியே போயிடும். சீசர்களுடைய வாழ்க்கையில கடவுள் அந்த பாடுகளை அனுமதித்து எவ்வளவு சக்திங்க சொல்ல என்னுடைய வாழ்க்கையில என் கடவுள் இதுக்குதான் கொடுத்துருக்கிறாங்க. புரியும். சும்மா தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதிக்கிறவராங்க. ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்மள பாடுகள் பண்றாங்க. ரெண்டாவது, பாடுகள் இருந்து அவர்களுக்கு மீட்பு எப்படி நடக்கிறது? பாடுகளை அனுமதிக்கக்கூடிய அந்த கிறிஸ்து, அந்த ராஜா, பாடுகளில் இருந்து தம் ஜனங்களை எப்படி ரட்சிக்கிறார்? இப்ப அவர் 4ஆம் சாமத்துல நடந்து வர்றாரு. அவங்க கடவுள் மேல் நடக்கிறத பார்த்து கலக்கம் அடைகிறாங்க. அவரை விசுவாசிக்க முடியல. ஏன்னா அவருக்கு பயம் அதிகமா இருக்கு. அவரை இயேசு நம்ப முடியல. அவங்க ஆவேசம் என்று பயத்தில் அலறாங்க. இயேசு அவர் பேசுறார், இதன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருந்தேன். அப்ப அந்த காட்சி விடுதலை கொடுக்கல. ஒரு பெரிய அற்புதம் அங்க நடக்குது. தண்ணியில அவர் நிக்கிறாரு, அதை அவங்களுக்கு மீட்ப கொடுக்கல. அவர் எப்ப பேசுறாரோ அப்பதான் அவங்களுக்கு விசுவாசம் பார்த்ததுனால வராது, கேட்கறதுனால வருது. அவர் நான் தான் திடன் கொள்ளுங்கள், பயப்படாத. நான் தான் பைபிள் எங்க வேணா சொல்லப்படுகிறதோ, பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் என்று சொல்றார். மோசையிடத்துல நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். பயம்ன்றதா அந்த இடத்துல சொல்லப்படுறது. நான் மட்டுமே உனது ரட்சகர், உனது தேவன் சொல்வதற்காக சொல்றாரு. அவர் பேசுறாரு. 28 இருந்து 33 வரைக்கும் அந்த மீட்பு எப்படி நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். புயல் அடங்கல. இயேசு வந்துட்டாரு, புயல் நிக்கல. இயேசு கடல் நடந்து வந்துட்டு தான் இருக்கிறாரு, புயல் அடிச்சுட்டு தான் இருக்குது, கப்பல் கத்தல் தான் இருக்குது. அவர் கடல் மேல ஏறி நின்று அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். இப்ப பேதுரு அந்த இடத்துல சொல்றான், ஆண்டவரே நீரேயானால் நிலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். இன்னும் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இயேசு மாத்திரம் கடலை நடக்கல, இயேசுவோட பிரதான சீசனும் கடலை நடக்கலாம். நிறைய நேரம் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா, இது ஒரு பெரிய மகிமையா, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவனுக்கு அவரை போல மகிமை சொல்லிக்கக்கூடிய ஒரு வாழ்வு, இயேசுவினுடைய அதிகாரமும் வல்லமையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தப்பான ஒரு விளக்கத்தை சொல்றான். இந்த பகுதி பேதுரு கடல் மேல நடந்தது அவனுக்கு நன்மைக்கு ஏதுவா முடிஞ்சுச்சா? பேதுரு கடல் மேல நடந்தது இயேசுவுக்கு மகிமையை கொண்டு போனான்னு பார்த்தா கிடையாது. இயேசு நான் தான் பயப்படாத திடன் கொள்ளும் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கதான் சொன்னாரே ஒழிய, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை தேவனாக அறிய சொன்னார். ஆனா அவங்களால நம்ப முடியும். இப்ப எல்லாருடைய குரலாக இருந்து பேதுரு பிரதானமா நான் ஆண்டவரே நீரே ஆனால் விசுவாசத்தான விசுவாசிக்கிறையா? வந்தது இயேசு அவனுக்கு தெரிஞ்சா தெரியலையா? நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளை விசுவாசிகள். அதான் பிரச்சனை. உண்மையாகவே நீங்க தான், உண்மையாவே நீங்க தான் இயேசுனா, உங்களை கூட நானும் ஜலத்துல நடந்து வர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஏன் அதை அவன் சொன்னான்? இந்த பரிசேயர்கள் வந்து கேட்கிறாங்க, நீ தான் கிறிஸ்துவ சொன்னா வாழ்க்கை ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீர் மேசியா என்பதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு நடப்பிக்கிறீன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒண்ணுக்கு பவுல் சொல்ற யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர். ஒரு தேவ மனிதன் வரும்பொழுது ஒரு தீர்க்கதரிசி வரும்போது என்ன அடையாளம்? அடையாளம் எங்க இருக்குது அப்படின்னா யூதர்கள். இப்ப அதே மாதிரி இயேசு கடல்ல நடந்து வர்றாரு. இப்ப பேதுரு அடையாளத்தை கேட்கிறான். நீங்க தான் உண்மையானவன்னு சொன்னா உங்களை போல என்னை நடக்க வைங்க. பாடுகள் இருந்து கடவுள் மீட்கும் பொழுது அவங்களுக்கு சில படிப்பினைகளை கொடுக்கிறார். முதல் விஷயம், அடையாளத்தை தேடுகிறவன் ஒரு பொழுதும் ரட்சிப்பை கண்டடைவதில்லை. அடையாளத்தை தேடுறவன் அற்புதத்தை எதிர்பார்த்து ஒரு பொழுதும் மீட்கப்பட முடியாது. கடல்ல நடந்தது அவனுக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம், அவனுக்கு வேணா அது மேன்மைக்குரியதா இருக்கலாம். ஆனா இயேசுடைய பார்வையில் அது அற்பத்தனமா. அவன் இயேசுவினுடைய மகிமையை அபகரிக்க பார்க்கிறான். இயேசு கடல் மேல் நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றார்? அவர்கள் புயலை கண்டு கடலுடைய சீற்றத்தை கண்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் ஏன் கடல் நடந்து வர்றாருன்னா, ஒரு பிரச்சனை என் காலுக்கு கீழே சொல்ல வர்றாரு. இந்த கடல் என்னுடைய பாதத்துக்கு கீழாக இருக்கிறது, நீ சந்திக்கக்கூடிய புயல் என்னுடைய அதிகாரத்துக்கு இருக்கிற சொல்றது. அவர் நடந்து வர்றாரு. முழு படைப்புக்கு நான் தான் அதிகாரி. அவர் நிலத்துல
இருந்த அற்புதம் மாத்திரம் செய்யல, தண்ணீரிலும் இருந்து அந்த அதிகாரத்தை வல்லமை நிரூபிக்கிறார். அப்ப அந்த அற்புதத்தின் மூலம் அவனுக்கு விசுவாசம் இல்ல, அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமா நான் இப்படி ஆளக்கூடிய தேவனாக இருக்கேன் என்கிற சொல்றதுதான் விசுவாசத்தை தூண்டுகிறது. இதுக்கு மேல சந்தேகப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவர் வல்லமையை காண்பித்து அவர் வார்த்தையால பேசும் பொழுது கூட அவனால விசுவாசிக்க முடியாது. இப்ப அவனுக்கு சந்தேகம் ஏற்படுது. அது சந்தேகம் ஏற்பட்டு நடக்க ஆசைப்படுறான். இப்ப இயேசு நீ புத்திஹீனமா பேசிட்டேன்னு சொல்லல, நீ தவறான ஒரு காரியத்தை அவர் என்ன சொல்றாருன்னா வான்ற வா அப்படின்னு சொன்னா அவன் நடக்கிறதுக்கு இயேசுக்கு பிரியமா இருந்துச்சு, அதனால கூப்பிட்டா கிடையாது. அவனும் தன்னை போல நடந்து அந்த சீசர்களுக்கு விசுவாசத்தை கூப்பிடுறதுக்காண்டி அவர் கூப்பிடல. இயேசு இந்த இடத்துல வான் கூப்பிட்டது அவனுடைய மதீனத்தை விளக்கப்படுத்தும் மதியா, அவனுடைய வேண்டுதல் எவ்வளவு புத்தியமானது, அவனுடைய ஆசை எவ்வளவு அற்பத்தனமானது என்பதை காட்டுவதற்காக அவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்துல ஆனாலும் அவங்க ஆளும்போது கடவுள் அவங்க நியாய விதிகளை கொடுக்குறாரு. அவங்க புறஜாதி சில ராஜாக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு ராஜாக்கள் இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் தான் ராஜாவா இருந்தேன், நான் தான் உங்களை பாதுகாக்கிறவரா இருந்தேன், நீங்க ராஜா கேட்கும்போது என்னையும் நிராகரிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அவங்க அதெல்லாம் இல்ல, புறஜாதி மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா இல்லைன்னு கேட்கிறார். சாமுவேல் போய் அதை சொல்லும் பொழுது சாமுவேல் அந்த ஜனங்களை அவன் நிந்திக்கிறான். அந்த ஜனங்களுடைய தவறை சுட்டி காட்டான். பானட்டுண்டாரா விட்டுரு, அவங்க கேட்கிறபடி அவங்க ஒரு ராஜாவை நீங்க செலக்ட் பண்ணிடுவோம். பென்யமீன் கோத்திரத்துல சவுல் அவங்க நீங்க சொல்லி அனுமதிக்கிறேன். ஏன்னா அது கடவுள் தான் சித்தப்படி அவனுக்கு ராஜாவை கொடுக்கல. சங்கீதத்தை என்னுடைய கோபத்துல அவர்களுக்கு நான் ராஜாவை கொடுத்து சங்கீதத்துல சொல்றேன். அப்ப கடவுள் விசுவாசினுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறது என்பது அவர் விருப்பப்படான்னு அர்த்தம் கிடையாது. இப்ப பேதுரு அவர் வான் கூப்பிட்டது அவ்வளவு வெளிப்படுத்தியும் அவனால விசுவாசிக்க முடியுன்ற இந்த கோபத்தினுடைய சிற்றையோடையும் பாடுறார். என்ன போல நடக்குன்னு பாக்குற, எனக்கு மகிமை அதிகாரத்தையும் நீ சுதந்திரிக்குன்னு பாக்குறல, உனக்கு விசுவாசம் தான் நடந்து வாங்க. அவன் கடல்ல இருந்து காலை வைக்கிறான், கால் மூழ்கள். அவன் காலை வச்சு நடக்க பாக்குறான், அவன் நடந்து போகிறான். அவன் நடந்து போறான். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை. படகுல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆச்சரியப்பட்டு பேர் வைப்பாங்க, இயேசு பிழை அவன் நடக்கிறான்னு சொல்லி. 30 பகல் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறான். விசுவாசத்தோட நடக்கிறவன் நேரம் அவரை பார்த்துதான் நடக்கிறான், அவரை நெருங்குறதுக்காக தான் நடக்கிறான். அப்ப அவனுடைய கவனம் சிதறாம உண்மையாகவே அவர் ஆண்டவரா விசுவாசிந்தான்னு சொன்னா அவனுடைய பார்வை நேர்கொண்ட பார்வை அவர்களுக்கு போயிடும். ஆனா அவன் கடவுள் நடந்து அவனுக்கு அவர் பெருசா தெரியாது. அந்த புயல் மறுபடியும் ஒரு சத்தத்தோட சீற்று அடிக்கும் பொழுது மகிமைக்குரிய இயேசுவை பார்க்காம புயலை பார்க்கணும். புயலை பார்த்த உடனே இயேசு அவனுக்கு பெருசா போயிட்டாரு, பிரச்சனை அவனுக்கு பெருசா போகுது. பெருசா போன உடனே அவன் ஜலத்துல அமிழ்ந்து போகிறவனாக இருந்தான். ஒரு மீனவன், அவனுக்கு நல்லா நீச்சல் தெரியும், கடலை மூலமா எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். ஆனா இந்த புயல்ல அவன் மாட்டி அதை மூழ்கும் பொழுது தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கு அவன் என்ன ஒண்ணுமே சொல்ல, இப்ப ஆண்டவரே என்னை ரட்சியும். மார்க்ல பார்க்கும் பொழுது அவன் படகை விட்டு இறங்கும் பொழுது ஐயரே நானும் ஜனத்தில் நடவதற்கு போதகரே அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் தண்ணியில அமிழும் பொழுது ஆண்டவரை சொல்றான். இப்ப அவன் ஆண்டவரை எப்ப கூப்பிடுறான், தண்ணியில அமிழும் பொழுது அவன் கூப்பிடுறான். அப்ப தேவன் உடனே அவன் அமிழ்ந்து போய் ஆண்டவரை லட்சியம் சொல்லும் பொழுது இயேசு கையை நீட்டி அவனை காப்பாத்துறத இந்த பகுதி. ஃபர்ஸ்ட் விஷயம், அவன் கேட்ட அடையாளம் அவனுக்கு விடுதலை இருந்தது. அவன் நீரே ஆனால் நான் ஜலத்தில் நடந்து வருவதற்கு உதவி செய்யணும். அவர் வாழ்றார். அவன் தண்ணியில நடக்கும் பொழுது விசுவாசத்தை இழந்து போறான். அவர் அந்த விசுவாசம், அப்ப அவனுடைய விண்ணப்பம் அங்க தோத்து போகும், அவனுடைய சிந்தனை தோத்து போகும், அவனுடைய அடையாள காரியங்கள் அங்க தோத்து போகுது. அவர் சொன்னார். இப்போ ஏசவனை வான்னு சொன்னது அவனுடைய கடினமான இருதயத்தை காட்டும்படியா, இவ்வளவு வெளிப்படுத்தியும் நீ என்னை விசுவாசிக்கல என்று அறிந்து கொள்ளும்படியா தான் சொன்னார். ரெண்டாவது, அந்த மீட்பு யாருக்கு இல்லைன்னு சொன்னா தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் அவன் அழிவை நோக்கி போகிறான். தண்ணியில நடந்தது இயேசுக்கு நெருங்க முடியாது. தண்ணியில நடந்தது அமிலதான் முடிஞ்சிச்சு, தண்ணியில போய் மூழ்கதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா அவனுடைய நோக்கம் தப்பா, அவனுடைய ஆசை. கடவுள் நமக்கு சில எச்சரிப்புகளை கொடுக்கும் பொழுது அதை மீறி தொடர்ந்து நம்முடைய இருதயத்தை அவர் சில பாவங்களை கண்டிக்கும் பொழுது, சில காரியங்களை விட்டுவிட சொல்லும் பொழுது, சில காரியங்களை தேவன் மனம் திரும்புதலை கொடுத்து வெறும் விசுவாசம் எதிர்பார்க்கும் பொழுது நம்முடைய சுய கிரியைகள் மூலமா நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றுவா நடந்து கடவுளுடைய எச்சரிப்பை நம்ம புறந்தள்ளும் பொழுது
நம்முடைய இருதயத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு செவிகூடாம கடினப்படுத்தும் பொழுது, நாம விருப்பத்தை கடவுள் செய்யணும் டிமாண்ட் வைக்கும் பொழுது, நாம எதிர்பார்க்கிறபடி கடவுள் இடைப்படணும்னு சொல்லி கடவுளை வற்புறுத்தும் பொழுது நாம் தான் அழிவு ஒப்பு சந்திப்போம். சபைகள் எல்லாம் நீ கடவுள்கிட்ட கேள்வி, உன் விருப்பத்தை கடவுள்கிட்ட சொல்லு, கடவுளுக்கு கட்டளை கொடு, கடவுள்கிட்ட தெளிவா அவனுடைய விருப்பத்தை கேள்வி, கடவுள் செய்வார்னு சொல்லக்கூடாது. ஆனா ஏசு இங்க சொல்றாரு, வார்த்தை விசுவாசிக்கிறதா உன்னுடைய வேலையை தவிர கடவுளை பரிசோதிப்பதற்கு எந்த அதிகாரம் இப்ப நடந்து போனாதான் அவரை ஆண்டவர் நம்மளுக்கு அவரை பரீட்சை பார்க்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன், நீங்க தான் உண்மையா இல்லையா பாக்குறேன்னு சொல்லி சொல்றேன். மீட்பு இப்ப எப்ப நடக்குது? புயல் இன்னும் அடங்கல, நல்லா புயல் இன்னும் அடங்கல, பிரச்சனை இன்னும் தீரல. புயல் அடிக்குது, படகு அலைகள்னால அடிபடுகிறது, அவர் கடல் நின்றுட்டு தான் இருக்கிறாரு, இவன் நடந்து போயிட்டு தான் இருக்கிறான், புயல் அடித்து கொண்டுதான் இருக்கு, பிரச்சனை தீரல. இயேசு வந்தும் பிரச்சனை தீரல, இயேசு பேசியும் பிரச்சனை தீரல, அவன் படகை விட்டு இறங்கியும் பிரச்சனை தீரல, அவன் படகுல நடந்தும் பிரச்சனை தீரல, அவன் அமிழ்ந்தும் பிரச்சனை தீரல. இப்ப எப்ப மீட்பு நடக்குது? எங்க இயேசு அவனை காப்பாத்துறார்? அவன் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது உடனே இயேசு கையை நீட்டு அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்லும் பொழுது அவனுக்கு மீட்பு நடக்குது. அமர்த்த வேண்டியது புயல் அல்ல, அமர்த்த வேண்டியது பேதுருவினுடைய சிந்தை. நிறுத்த வேண்டியது காற்று அல்ல, நிறுத்த வேண்டியது பேதுருவினுடைய சுய இருதயத்தில் தான். அவனுடைய கேடான எண்ணத்தை முதல் நிறுத்தணும், அப்பதான் புயல் அடங்கும். அதனால முத அவனுக்கு அந்த பாடத்தை கொடுக்குறார். தண்ணியில விழுகிறான், அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒரு மீனவனா அவன் பல முயற்சி பண்ணுவான், அதெல்லாம் ஏசி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் கூப்பிடுற வரைக்கும் அவர் தூக்கல. புயல் அடிக்கும் பொழுது அவங்க கூப்பிடாம அவர் வந்தார். அவன் தண்ணியில மூழ்கும் பொழுது அவன் கூப்பிடாம போய் தூக்கல. புயல் அடிக்கும் பொழுது அவர்களுடைய மதியினத்தை அறிந்து அவர் திருப்பியா இறங்கி வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். அவன் விசுவாசிக்க வேண்டிய எல்லா காரையும் செஞ்சு முடிச்சார். இனி அவன் நம்புறதாங்க. அவன் எப்போ அந்த வெளிப்பாட்டை சந்தேகப்பட்டு அந்த வழிமுறையை எதிர்த்தானோ, இப்ப அவன் கூப்பிட்டா மட்டும்தான் விடுறான். அவன் மனம் திரும்பாம ஒரு பொழுது அவன் கொடுக்குறான். இப்ப அவன் மூழ்கும் பொழுது அவர் போகல, அவர் கூப்பிடும் பொழுதுதான் போறான். அவன் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவன் கூப்பிடுறான். உடனே இயேசு கையை நீட்டி அவன் கொடுக்கிறான். மீட்பு எப்ப நடக்குதுன்னு சொன்னா, மனம் திரும்புதல் நடக்கும் பொழுதுதான் மீட்பு நடக்கும். கடவுள்கிட்ட அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் மீட்பு நடக்காது. நான் மரணத்தூள்ல இருக்கிறன்ற வரைக்கும் மீட்பு நடக்காது. என்னால என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியலன்னு சொல்லாத வரைக்கும் மீட்பு நடக்காது. என்னுடைய பிரச்சனைகள்ல எனக்கு எந்த விடத்திலையும் இல்லை, என்னுடைய சுய முயற்சிகள்லாம் வீண் சொல்றது வரைக்கும் ஒரு பொழுது மீட்பு நடக்காது. கடவுள் எப்ப மீட்கிறாருன்னு சொன்னா, மனம் திரும்பி கிறிஸ்துவை அழைக்கிறவனுக்கு மட்டும்தான் மீட்பு நடக்குது. பாவத்தை உணராதவன், பாவத்தினுடைய அறிவை உணராதவன், சுய வழிகளை தப்புன்னு உணராதவன், சுய ஞானங்களை தொடர்ந்து நிற்கிறவன், தொடர்ந்து மனம் போன போக்கில் வாழ்றவன் ஒவ்வொரு லட்சம் அடைய முடியும். மரண தருவாயின் கீழ்ல இருந்து கூப்பிடுறவனுக்கு தான் மனம் திரும்புதலுக்கு என விசுவாசத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த புயல் நிற்கணும்னா பேதுருவும் அந்த சீசர்களும் மனம் திரும்பணும். அவருடைய வல்லமை, அவருடைய வாக்குறுதி விசுவாசிக்கக்கூடிய காரியத்தை அவர் சொல்லணும். தண்ணீர்ல நடந்த இயேசுவை பார்க்கறத விட அமிழ்ந்து போறப்ப இயேசுவை பார்க்கறதா மகிமைக்குரியதாக நீங்க பேதெடுக்கப்படும். அவன் நடந்து வரும் பொழுது அவர் ஆண்டவர் நாங்க சொல்லல, அவன் அமிழும் பொழுது அவன் ஆண்டவராக. எப்பயுமே பாடுகள் தான் நம்ம கடவுளோட நெருங்கி இருக்க முடியும். பாடுகள் தான் கடவுளுடைய கருத்தை நெருங்கி பற்றிக்குவதற்கு நம்ம உதவி செய்யும். ஒரு விசுவாசி என்பவன் எப்பயுமே விழாதவன் கிடையாது. விசுவாசி என்பவன் விழுந்த பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய கரத்தை பிடிக்கிறவன். அவன் விழுகிற பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய கரத்தை பிடிக்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. நாலாவது, அவர் எப்படி அங்க மீட்கிறாருன்னு சொல்லுவாங்க. இன்னமும் பேர்லிகள் அவர் பேர் கையை பிடிச்சி தூக்குறாரு. பேர் தான் மீட்கப்படுகிறான். புயல் என்ன அடிச்சுட்டு தான் இருக்குது, கடல் இன்னும் அசைவுலதான் இருக்குது. அவர் கேட்கிறார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? அவனை கூப்பிட்டு அவர் வான் பண்றார். என் மேல அவனுக்கு நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் என்னையே பரிசோதிக்கிறேன். எவ்வளவு வல்லமையை காமிச்சிருக்கேன், எவ்வளவு பிரசங்கத்தை காமிச்சிருக்கிறேன், எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் மூலம் அவனோட பேசிக் கொள்றேன். இந்த இடத்துல இவ்வளவு உங்களுடைய விசுவாசம் இல்லாம ஏன் போகணும்னு சொல்லிட்டு தான் அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. நடுக்கடல்ல புயல் அடிச்சிட்டு இருக்குது. படகுல இருந்து இயேசு ஓரம் தள்ளி நிற்கிறாரு. பேதுரு நடந்து போறான். எல்லாரும் பாக்குறாங்க. அவன் மூழ்கிறான். இயேசு கையை தூக்குறாரு. இப்ப 2 பேரும் படகுல வர்றாங்க. எப்படி வர்றாங்க? இயேசு பேதுருவை தூக்கிட்டு நடந்து வந்தாரா?
நீ திரும்ப நடந்தா விழுந்துருவ, நானே உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரா? வாசனை என்ன சொல்லுது? அவர்கள் படவில் நடந்த ஏறினவுடன், அவர்கள் நடந்து படவில் ஏறினவர்கள் என்பதுதான் சரியான முடிவு. 2 பேரும் இப்ப நடக்கிறாங்க. பேதுரு இப்ப இயேசுடைய கரத்தை பிடிச்சு நடக்கிறான். இயேசுடைய கரத்தை பிடிச்சு இப்ப எவ்வளவு புயல் அடிச்சாலும் அங்க இருந்து வரும்பொழுது புயல் பெருசா இருந்துச்சு, இயேசு பெருசா இருந்தாரு. இப்ப மூழ்கினதுக்கு அப்புறம் இயேசு பெருசா இருக்கிறாரு, புயல் பெருசா இருக்கு. ஏன்னா இயேசுவோட சேர்ந்து நடக்கிறார். இயேசு எப்படி நடக்கிறாரோ அதே போல ஸ்டெப் வச்சு நடக்கிறாங்க. இயேசுடைய கரத்தை இறுக்கமா பிடிச்சு, எனக்கு தெரியும் இந்த கரத்தை விட்டுறமா திரும்ப மூழ்குமோன்னு தெரியும், இவரை நோக்கி பார்த்தோம்னா திரும்ப உள்ள போவோம் தெரியும். இப்போ கரத்தை இறுக்கமா பிடிச்சி அவர் எங்க கால் வைக்கிறாரோ அதே பாதி காலை வச்சு 2 பேரும் படகுல கால் வைக்கிறாங்க. அப்போ அமைதியாக, அப்போ புயல் காற்று அமைதியாகிறது. மீட்பு எப்படி நடக்குது? கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கும் பொழுதுதான் மீட்பு சாத்தியமானது. கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிறவன் மட்டும்தான் விடுதலை அடைகிறான். வெறுமனே மனம் திரும்பி விசுவாசிக்கிறவன் மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு பாத்திரமாய் விசுவாசத்திலே பின்பற்றுகிறவனா, கிறிஸ்துவனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுதான் மீட்பு நிறைவேறுகிறது. நான் பாவின்னு ஒத்துக்கிட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், ஏசுவன் ரட்சித்துட்டாரு, எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, நான் நம்புறேன். ஜீவனுக்கு ஏதுவான அடிச்சுவடுகள் வாழ்க்கையில காண்கிறேன். புயல் எங்க அமைதியாகுது? சேர்ந்து நடந்தா மட்டும்தான் அமைதியாகும். சேர்ந்து நடந்து படகுல கால் வைக்கும் பொழுதுதான் அமைதியாகுது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரம், ஒரு பாடுகளை கடந்த வாழ்க்கை. புயல் அமைதியா ஆகுற வரைக்கும் கரத்தை பிடிச்சிட்டே நடக்கணும். படகுல போய் உட்கார வரைக்கும் அவருடைய கரம், அவருடைய அடிச்சோடு அவருக்கு தேவை வருது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில மரணம் வர உங்களுக்கு எனக்கு புயல் இருக்கு, மரணம் வர பாடுகள் இருக்கிற, எப்போ மகிழ்ச்சி சந்தோஷம் சொன்னா இயேசுடைய கரத்தை பிடிச்சு நடக்கும் பொழுது மட்டும்தான். இப்போ வரும்பொழுது பயத்தோட, சந்தேகத்தோட, கவலையோட வந்தான். இப்போ திரும்ப இயேசுவோட நடந்து போகும் பொழுது தைரியத்தோட, நம்பிக்கையோட, மகா ஆனந்தத்தோட போயிருப்பான். எவ்வளவு புயல் வந்தாலும் அவனுடைய கவனம் சிதறாது. எவ்வளவு அலைகள் பெருகினாலும் ரட்சகர் தன்னோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோட இருக்கிறார், அதிகாரமுடைய தேவன் தான் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை, விசுவாசம் உறுதியா அவரோட சேர்ந்து பயணித்து அவனை முன்னுக்கு சேர்க்கிறதாக இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் மீட்பை நிறைவேற்றணும்னு சொன்னா, மீட்பை கொடுக்கணும்னு சொன்னா, முதல்ல அவரோட நடக்கணும், அவரோட இணையணும், அவரை கனப்படுத்தணும், அவருக்கு உண்மையா இருக்கு. அவர் நடந்தபடி நடப்பதற்கான பிரயாசத்தோடு பாடுபடாத வரைக்கும் ஒரு பொழுது மீட்பு சாத்தியமானது. பாடுகள் வந்து அவர் நம்மை மீட்கும் பொழுது அதனுடைய விளைவுதான் அவங்க படகுல ஏறி அமர்ந்து, அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். எப்ப நடக்குது? அவர் வரும்போது இல்லை, நடக்கும்போது இல்லை, பேதர் நடக்கும்போது இல்லை, அவன் வீழ்கும் போது இல்லை, அவன் மீட்கப்படும் பொழுது இல்லை, அவங்க நடந்து வரும்போது இல்லை. 2 பேர் காலை வச்சு புயல் அமர்ந்த உடனே எல்லாரும் சேர்ந்து அவருடைய பாவத்தை வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன். இதுக்குதான் புயல், இதுதான் அவருடைய வாழ்க்கையில பாடு. அவர்கள் முடிவு பரியந்தம் அவரை ஆராதிக்கும்படியாக, முடிவு பரியந்தம் நித்திய இளைப்பாறுதலை அடையும்படியாக அவருடைய வாழ்க்கையில தேவன் மீட்பை செயல்படுகிறார். அவர் ஒட்டுமொத்தமா அவருடைய காலில் விழுந்து அவர் தொழுது கொள்கிறார். இதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பாடுகளை, உபத்திரவங்களை அனுமதிக்கும் பொழுது அந்த மீட்பை அவர் கொடுக்கிறது அவரை ஆராதிக்கும்படியா, அவரை இன்னும் அதிகமா பற்றி அவர்கள் என்ன தாழ்மைப்படும்படியா, அவருடைய நித்திய இளைப்பாறுதலை அடையும்படியா. அவரோடு சேர்ந்த படகு வெகு சீக்கிரத்துல கரைபிடிக்கும். அவர் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய புயலையும் அவர் மீட்டுக் கொண்டு கரையை சேர்க்காம விட மாட்டார். 36 பார்க்கிறோம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கரையை சேர்ந்தார். அதுக்கப்புறம் எந்த புயலும் இல்லை, மன ரம்மியமா டக்குன்னு போய் அவங்க சேர்ந்துட்டாங்க. உங்க வாழ்க்கையில ஏன் கடவுள் மீட்பை கொடுக்கல? உங்க வாழ்க்கையிலேயே உபத்திரம் சரியாகல, உங்க வாழ்க்கையிலேயே பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குன்னு சொன்னா இவ்வளவு பாடங்களை தேவன் கற்றுத் தருகிறார். ஒண்ணு, அடையாளத்தை இருந்தீங்கன்னா மீட்பு நடக்க. கடவுள் இப்படி செயல்படணும், கடவுள் இதை மாத்தணும், கடவுள் அதை மாத்தணும், கடவுள் இப்படி என்னோட பேசணும், அப்படி நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொழுது மீட்பு நடக்கும். பேதுருவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில அந்த மீட்பு கிடையாது. அடையாளத்தை தேடக்கூடிய எந்த நிலையிலும் கடவுளிடத்துல மீட்புக்காக செஞ்சதான் சொல்லியிருக்காரு ஒழிய மீட்பின் வலிய நாம சொல்லும்படியா அவசியம். அவருக்கு தெரியும் எப்போ, எந்த டைம்ல, எப்படி, எந்த முறையில மீட்கணும், புயலை எப்படி அடக்கணும்னு அவருக்கு தெரியும், விசுவாசம் எப்படி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்னை விசுவாசம் பண்ண சொல்றாரு ஒழிய
அவரோட சேர்ந்து மீட்புக்காக நம்ம உழைக்க சொல்லுவாங்க. பேதுரு சூழ்நிலையை மாத்த சொல்றான், ஆண்டவர் பேதுருவை மாத்த பாக்குறார். அடகு இருக்கிறவங்க புயல் நிறுத்த சொல்றாங்க, ஆண்டவர் முதல் அவங்களை நிறுத்துறார். பாடுகள் மற்றவர்களை மாற்றுறாங்க. உபத்திரவங்கள் சூழ்நிலைகளை சீர்படுத்தல, உபத்திரவங்களும் பாடுகளும் போது என்னையை சீர்படுத்துவது, என்னைய மாற்றுறது, என்னுடைய சிந்தனைகளை மாற்றுவதற்கு இருக்குது. அதனாலதான் இருதயத்தை கடினப்படுத்தாம கடவுளை சார்ந்த மனம் திரும்பி அவர் அறிக்கையிடும் பொழுது, மீட்பை தேடும் பொழுது, அவரோடு இணைந்து நடக்கும் பொழுது, அவரை தொடர்ந்து ஆராதிக்கும் பொழுது மீட்பை ருசி பார்க்க முடியும், நித்திய இளைப்பாறுதல். ஃபைனலா கடைசியா நம்ம என்ன பாக்குறோம், பாடுகள் அவர் எப்படி அனுமதிக்கிறார்னு பாக்குறோம், பாடுகள் எப்படி மீட்பு நடக்குதுன்னு பாக்குறோம், பாடுகள் ஊடாக அவருடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது. அவர் கெனசரேத்து கடலை கடந்து கெனசரேத்துக்கு வர்றார். 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், இந்த கெனசரேத்துலதான் பிசாசு பிடிச்சவன சுகப்படுத்துறார். இது ஒரு புறஜாதி பட்டணம், இவங்க பன்றிகளை மேற்று கொண்டிருக்கிறார். ஏசு அங்க ஒரு பிசாசு பிடிச்சவனை சுகப்படுத்தின உடனே பன்றிகள் எல்லாம் மலையில இருந்து ஒழுங்கு செத்து போய், இதே கெனசரேத்து மக்கள் தான் இனிமே எங்க ஊருக்கு வராதையும் வெளியே அனுப்புனாங்க. உங்களால எங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, எங்க எல்லைகளுக்கு போங்க பார்த்தனாங்க. அதுக்கப்புறம் அவரு நீண்ட மாதங்களுக்கு அப்புறம், வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நிராகரிக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசு மறுபடியும் 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அறியாமல் அவர்கள் நிராகரித்த பொழுதும் கூட தொடர்ந்து அவர்களுக்கு மனதில் வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் செய்யறார். நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல் நம்ம கடவுளை நிராகரித்த பொழுது கூட தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மனம் திரும்புதலை கருசனை வாழ்க்கை இறுதியை கடவுள் தட்டி கொண்டிருக்கார். அவர் மறுபடியும் கிட்டத்தில் வந்து இறங்குறாரு. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி இனியார் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்டையாவது சுத்தமாக. அப்ப அவரு அந்த பிசாசு பிடிச்சவனை சுத்தமாக்கி கடவுள் உனக்கு கொடுத்த வீட்டுக்கும் எண்ணத்துக்கு போய் சொல்லுங்கிறார். ஏசு போனதுக்கு அப்புறம் அவன் எல்லா கிராமங்களுக்கும் ஏசு என்ன பண்ணாருன்னு சொல்றான், நான் எவ்வளவு ஆபத்துல இருந்தேன், எவ்வளவு அழிவுல இருந்தேன், எவ்வளவு மோசமானவனா இருந்தேன், அவருக்கு அந்த வார்த்தையின் மூலமா எப்படிப்பட்ட விடுதலை கொடுத்தாருன்னு சொல்றான். அந்த கிராமம் அதெல்லாம் கேட்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்கு. இப்ப அவர் வர்றாரு, அவரை பார்த்த உடனே அவங்க எதுக்காக போனாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க பிணியாளிகளை சுகப்படுத்தும்படியாக அவர்களை கொண்டு வர்றாங்க. இந்த பிசாசு குடிச்சவன் சொன்ன சுவிசேஷ செய்தி அவங்கள மாத்தல, அவர்கள் அந்த பிசாசு பிடிச்சவன் சுகமடையும்படியது போல அவர்களுடைய வியாதியுள்ள நபர்கள் சுகமடையும்படியா நிறைய வியாதியஸ்தர்கள் அவர்கிட்ட கொண்டு வராங்க. இயேசு உபதேசிக்கிறார். அந்த மக்கள் அநேக வியாதியஸ்தர்கள் வரும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் தொடும்படி கேட்டுக்கொண்டார்கள். தொட்டையாவும் சுத்தமானார்கள். ஏற்கனவே பெரும்பாலான அவருடைய வஸ்திரத்தை தான் போனாங்க. ஒரு யூதனுக்கு அந்த வஸ்திரம் நியாய பிரமாணத்தினுடைய அடையாளமா, அவன் தேவ மனிதன் என்கிற அடையாளத்தை காட்டு. அப்ப அவர்கள் அதை அறிந்தவர்களா, இவர் எருசலேமிலிருந்து வந்த ஒரு மெய்யான தேவ மனிதன் என்கிற சிந்தையோடு தொடுகிறார். அந்த சீசர்களை போல நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி யாரும் விழுகல, நீர் தான் உண்மையான இஸ்ரவேலினுடைய ராஜா என்று சொல்லி யாரும் விழுகல. அவங்க ஒரு வெறுமனை ஒரு தீர்க்கதரிசியை சுகப்படுத்துவரா பார்த்து அவங்க இருக்கிறார். ஆனாலும் அவருடைய இரக்கமுள்ள கரம் அவங்க எல்லாருக்கும் சுகத்தை கொண்டு கொடுத்தாங்க. முதல்ல 3 விஷயத்துல கவனிக்கிறோம் ரொம்ப சுருக்கமா. அவர் துன்மார்க்கருக்கும் நன்மைகளை வழங்குகிற தேவனாக. அவங்க உண்மையா விசுவாசிக்கிறதா, அவங்க தவறான நோக்கத்தோட தான் வர்றாங்க. அவங்களுடைய இருதயம் கேடாதான் இருக்குது, அவங்க சுனிதத்துக்கு செவி கொடுக்க வரலாம், அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தான் வருகிறாங்க. ஆனாலும் அவர் எஞ்சி போல, அவர் விலகி போற அவருடைய துன்மார்க்கமான நிலையிலும் கூட அவர்களுக்கு தொடர்ந்து சுகத்தை வழங்குகிறவராக நிறைய பேர் அதை செய்யறாங்க. உலகத்துல எவ்வளவு அநீதிமானுக்கு நிறைய நன்மைகளை கடவுள் செய்யறாங்க. நம்ம அதை குறித்து கேள்வி செய்வோம், ஏன் துன்மார்க்கம் சிரித்து வளர்கிறான், ஏன் கடவுள் அறியாதவன், ஊழல் பண்றவன், கொலை செய்யறவன், உபச்சாரம் பண்றவன்லாம் ஏன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறான்? கடவுளுடைய இரக்கத்தின் காரணம். கடவுள் தமது தயாள குணத்தின் அடிப்படையில துரோகிகளுக்கும் நன்மை செய்வார். அந்த நன்மை அவருடைய விருப்பத்தையும் அவர் அவர்களை அங்கீகரிக்க என்பதற்கான அர்த்தம் கிடையாது. ஒரு மனுஷன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுறான், தொழில் ரீதியை ஆசீர்வதிக்கப்படுகிறான், இந்த இந்த உலகத்துல கனத்தை மேன்மை அடைகிறான்னு சொன்னா கடவுளுக்கு பிரியமானவனா இருக்கான்ற அர்த்தம் கிடையாது. அதன் மூலமா அவனுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் இருக்கான். துரோகமா இருந்தாலும் அவன் சத்துருவா இருந்தால் அவன் நேசிக்கிற தேவன் உண்டுன்றதை காட்டுறாரு.
அவன் அநியாயமா இருந்தாலும் அவனிடத்துல இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறத காட்டுறார். அவன் தொடர்ந்து கடவுளுக்கு கலகம் பண்ணாலும் அவனை மன்னித்து மீட்பதற்கு ஒருவர் உண்டு என்பதற்காக அவனுக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கை வந்தாலும் கடவுள் நம்மளை பாதுகாத்து நன்மை செய்வது என்பது அவருடைய அன்பின் இறுதியத்தை காட்டுது, அவருடைய மன்னிப்பின் இறுதியத்தை காட்டுது. மீட்புக்காக அவர் இடத்துல மண்டியிட வைக்குது. ரெண்டாவது இங்க அந்த இனத்திற்கு மக்களுடைய வாழ்க்கை நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, அவர் துன்மார்க்கருக்கு நன்மை செய்வது மாத்திரமல்ல, துரோகிகளை நேசிக்கிறவராகவும் இருக்கிறார். அவங்க யாரு வெளியே அனுப்பி விட்டாங்களோ, யாரு வராதுன்னு சொன்னாங்களோ, யாரு நேரடியா எடுத்தாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எல்லாரும் அவரை பயன்படுத்திதான் வர்றாங்க. அவருக்கு தெரியும், எப்படியாச்சும் தங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வார் என்று சொல்லி மட்டுமே அவர்கள் வராங்கன்னு தெரியும். அவங்க தேவைக்காண்டி தான் வர்றாங்கன்னு தெரியும், தன்னை யூஸ் பண்றதுக்கு தான் வர்றாங்கன்னு தெரியும். ஆனாலும் அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நன்றியற்ற தன்மை கொண்ட எல்லா மக்களிடத்திலும் அவர் கிருபையாக இறங்குகிறவராக இருக்கிறார். உலகத்திலேயே கடவுளிடத்திலிருந்து எல்லா நன்மையும் பெற்று கடவுளுக்கு பிரியமா வாழாத போல ஒரு துரோகம் அனுபவிக்கக்கூடிய எல்லா கடவுளுடைய கருத்துல இருந்து வருது. ஆனா அது கடவுளுக்கு பிரதிபலனா எந்த நன்மையும் செய்யாம சுயநலத்துக்காண்டி கடவுளை யூஸ் பண்றது போல ஒரு ஆபத்து. கணேசத்துக்கு அப்புறம் மீட்கப்படவே இந்த கனதேச ஜனங்களுடைய வாழ்க்கையில ரட்சித்து செயல்படவே அவர்கள் கிறிஸ்துவ நிராகரித்தார்கள், தங்களுடைய சுயநலத்துக்காண்டி. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில யோசிப்பாங்க, இதுக்காண்டி ஆண்டவர் தேவைப்பட்டு வரும். வெறுமனே பிரச்சனைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் மட்டும் வரணும்னு சொன்னா எல்லாரையும் விட பரிதபிக்கப்பட்ட மக்களா இருக்கும். மீட்பு ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் நிறவார். மூணாவது, அவர் பாரபட்சம் இல்லாமல் விடுதலை வழங்குகிறவராக இருக்கிறார். அந்த வசனம் கடைசியா சொல்லுது, அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். ஒருத்தரை கூட மிஸ் பண்ண, ஒருத்தர் கூட வெறுமையை அனுப்பல. லட்சக்கணக்கான மக்கள் தொட்டால் லட்சக்கணக்கான மக்களும் சுத்தப்பட்டிருக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஐஸ்வர்யவானோ, தரித்திரனோ, வாலிபனோ, பெண்ணோ, திருடனோ, உபச்சாரக்காரனோ எவன் வந்து தொட்டாலும் சுத்தம் ஆயிட்டு இருக்காது. இப்ப அந்த சீசர்களுக்கு தான் இந்த பாடத்தை கத்துக்கும். சீசர்களுக்கு என்ன பாடத்தை கத்துக்குதுன்னு சொன்னா, அவர் நிலத்தையும் ஆளுகிறார், கடலையும் ஆளுகிறார், புறஜாதி தேசத்தையும் ஆளுகிறார். அவருடைய அதிகாரம் இல்லாத எந்த இடமும் இல்லை. இருள் நிறைந்த தேசத்திலும் அவர் கிருபையில் வழங்க அன்பை காட்டுகிறவராக இருக்கிறார். துன்மார்க்கமான தேச மக்களிடத்திலும் தனது அதிகாரத்தையும் வல்லமையும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று அவர் நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை புயல்ல இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை நோயினால இருந்தாலும், அவரை நாம் அணுகும் பொழுது அவர் நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். பசி உள்ளவனுக்கு ஆகாரம், ஆபத்தில் உள்ளவனுக்கு விடுதலை, துன்மார்க்க சுயநலம் உள்ளவனுக்கு தனது தயாரை வெளிப்படுத்துகிறார். மொத்தமா அப்பையோ அந்த சீசர்களுக்கு, அந்த யூதர்களுக்கு என்ன சொல்றாங்க, உனக்கு அனுப்பப்படக்கூடிய ராஜாவினுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, அவர் எவ்வளவு சுயநலம் இல்லாம உனக்காக போராடி அந்த மீட்பை சம்பாதிச்சு உன்னை மீட்பதற்காக அவர் வானத்தை அசைக்கிறாரு, வானத்தை திறக்கிறாரு, பூமியை அசைக்கிறாரு, திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியில் தனது வல்லமை செய்கிறாரு, புயல் நிறுத்துறாரு, கடல் நிறுத்துறாரு, கடலை உன்னை நடக்க வைக்கிறாரு, எப்பேற்பட்ட வியாதியத்தை சுகப்படுத்தி இந்த மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பாடுகளையும் அவமானங்களை சந்திச்சு உன்னை மீட்கிறவராக இருக்கிறாங்க. நீங்கள் நான் வழங்கக்கூடிய இயேசு உலகம் மீட்கிறவராக இருக்கிறார். உங்களை என்னை அவர் நேசிக்கிறதுல அவருடைய அன்பு மகா ஆழமானதாக. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பாடுகளை உட்புறுத்துறதுக்கு முன்பாக உங்களுக்கு பாடுகளை ஏன் கொடுக்குறாரு, அவர் பாடுபடுறதுனால தான் கொடுக்குறாரு. அவர் மலையில பாடுபட்டனாலதான் அந்த பாடுகளுடைய அவசியத்தை சிறுவையில் பெற்றுக்கிறார். இந்த பாடு மலையில மாத்திரம் இல்ல, உச்சகட்டமா கல்வாரி சிறுவையில இருந்து உங்களை என்னை அன்பு கூறுவதற்காக தேவன் தமது ஜீவனை கொடுப்பதற்கு மாயத்தம் உள்ளவர். அவர் தமது சௌகரியங்களை மட்டும் வரல, தன்னையே விட்டு வந்தார். சுய ரத்தத்தை நம்மளுக்கு சிந்தலாம். பிதாவினுடைய கோபத்தையும் சாபத்தையும் உங்களுக்காக எனக்காக சுமந்து ரத்தம் சொன்னார். உங்களை என்னை மீட்பதற்கு முழு படைப்புல உலகத்துல கூடான கூடி மக்கள் நித்திய நரகத்துக்கு போகும் பொழுது உங்களை சிறு கூட்டமா அவர் தெரிஞ்சுக்கிறார். உங்களை இந்த மீட்பின் பாதையில கொண்டு உங்க உபத்திரவத்தின் நடத்தி தனது வல்லமை காண்பிக்கிறதா இருக்கார். ஏன் வாழ்க்கையில கஷ்டம், ஏன் பிரச்சனை, ஏன் துன்பம், இயேசுவை தேடும் பொழுதெல்லாம் வழிகளுக்கு காயங்கள் ஏற்படுது. ஏன்னா முடிவு மகிமையான